வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பேனியன் சேனல். நான் உங்கள் ரதிசித்ரா குறிஞ்சிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7 இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் 1ல் செக்ஷன் 1 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ரோஸ் 1 செக்ஷன் 1 ஈத்கா பார்க்கலாம். ஈத்கா லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு வார்ம் அப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டி. இதை நம்ம இப்போ செஞ்சிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், பண்டிகைகள். என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் என்னென்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு பிக்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வி ஹாவ் டு ஃபில் இட் அப். வாட் ஆர் த ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் கிவன் அப்படின்றத நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தெரியுது. ஃபஸ்ட் ஒன் அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க புக்லேயே. இது பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி இல்லையா? ஓகே, இது நமக்கு நல்லாவே தெரியும். வாட் இஸ் திஸ் ஃபெஸ்டிவல்? எஸ், பொங்கல். ஓகே, வாட் இஸ் திஸ் ஃபெஸ்டிவல்? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, நம்ம இப்போ எழுதிடலாம். பக்ரீத் இல்லைங்களா? ஓகே, இந்த பக்ரீத் தான் இங்கே வந்து நமக்கு ஈத்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் திஸ் ஃபெஸ்டிவல்? இங்கே பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்து ஒரு சின்ன குழந்தையாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்? கிறிஸ்மஸ் இல்லைங்களா? CHRISTMAS, கிறிஸ்மஸ். வாட் இஸ் திஸ்? இங்கே நிறைய கலர் பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? எஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து என்ன ஃபெஸ்டிவல்? ஹோலி, HOLI. வாட் இஸ் திஸ் ஃபெஸ்டிவல்? எஸ், இங்கே கிரெசன்ட் மூன் இருக்குது. ஸோ இது எந்த ஃபெஸ்டிவலில் வந்து செலிப்ரேட் எந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த கிரெசன்ட் மூன் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க? எஸ், ரைட், ரம்ஜான். RAMZAN, ரம்ஜான். ஓகே, தென் திஸ் ஒன் பூவில் வந்து நிறைய கோலமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் திஸ் ஃபெஸ்டிவல்? யார் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க? மலையாளிஸ். என்ன ஃபெஸ்டிவல்? த நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல் இஸ் ஓணம். ஓகே, அண்ட் திஸ் ஒன் இஸ் விநாயக சதுர்த்தி. Vinayaka Chaturthi. Okay, right? So before going into this lesson, we should know what are the festivals that are celebrated in our country. அப்படின்றது நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் டிஸ்கஸ் இன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 questions கொடுத்துருக்காங்க இல்லையா? விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்? உங்களுடைய ஃபேவரட் ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்றத எழுதணும். ஸோ இப்போ விச் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அந்த விச் அப்படின்றத எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்ன ஆன்சரோ அதை எழுதிக்கலாம். நான் வந்து திவாலி எஸ் யுவர்னு கேட்டிருக்காங்க, அப்போது மை அப்படின்னு மாறணும் ஆன்சராக எழுதுகிறப்போ. மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு எழுதுகிறேன். உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபெஸ்டிவலோ அதை வந்து யூ கேன் ரைட் இட். வென் டு யூ செலிப்ரேட் இட்? எப்போ வந்து திவாலி செலிப்ரேட் பண்ணுவோம்? நான் வந்து திவாலி செலிப்ரேட் பண்ணுறேன், எனக்கு திவாலி பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால ஐ எம் ரைட்டிங் இட் இஸ் செலிப்ரேட்டட். ஐ செலிப்ரேட்டட். திவாலி என்ன மந்தில் செலிப்ரேட் பண்ணுவோம்? அக்டோபர் ஆர் நவம்பர் இல்லைங்களா? ஸோ ஐ செலிப்ரேட்டட் ஆன் அக்டோபர் ஆர் நவம்பர். Do you celebrate with your family or friends? ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஐ செலிப்ரேட் இட் வித் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர்த்து கூடயுமே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா?
why do you celebrate it அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே மாறுபடும் ஆன்சர். I celebrate it to enjoy அப்படின்னு நான் எழுதுகிறேன். உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை எழுதிக்கலாம். ஒரு சின்ன கரெக்ஷன், இங்கே வந்து ஆன் வராது. I celebrate it in October or November அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் யூ கேன் காப்பி இட். இதே ஆன்சர் தான் எழுதணும் அப்படின்றது இட் இஸ் நாட் நெசசரி. உங்களுடைய ஃபேவரட் ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸாக இருக்கலாம், ரம்ஜானாக இருக்கலாம், எதுவோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். கிறிஸ்மஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐ செலிப்ரேட் இட் இன் டிசம்பர். ரம்ஜானாக இருந்தால் என்ன மந்த்தோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டோரியை வந்து புக்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஈத்கா, இந்த லெசனுடைய டைட்டில் ப்ரோஸுடைய டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஈத்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஈத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்ரீத், ஒரு ஃபெஸ்டிவல். இப்போ ஈத்கா அப்படின்னா என்னென்னா, இப்போ முஸ்லீம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த ஈத்கா. ஸோ அவங்க வந்து தொழுகிறதுக்காக, ஒரு ப்ரேயர் வைக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஈத்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் வந்து 2 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் செக்ஷன் 1 மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா செக்ஷன் 2 வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ செக்ஷன் 1ல் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹமீத் தான் வந்து இந்த ஸ்டோரியினுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஹமீத். கூட அவன் வந்து யாரு கூட வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னா கிராண்ட் மதர், அவனுடைய கிராணி அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து கிராணி அப்படின்னு இந்த ஸ்டோரியில் கொடுத்துருப்பாங்க. பட் அவனுடைய கிராண்ட் மதர், அவங்களோட பேர் வந்து அமீனா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே மோசின், மஹ்மூத், நூரே, சாமி. ஓகே, மறுபடியும் பாருங்கள், மோசின், மஹ்மூத், நூரே, சாமி, இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். யாரோட ஃப்ரெண்ட்ஸு? ஹமீதுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக 6 கேரக்டர்ஸ் இந்த செக்ஷனில் நமக்கு இருக்குது. ஹமீத், கிராண்ட் மதர், ஸோ இட் இஸ் ஷீ இஸ் கால்ட் ஆஸ் கிராணி, அவங்களோட நேம் வந்து அமீனா. தென் ஃப்ரெண்ட்ஸு மோசின், மஹ்மூத், நூரே, சாமி. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்க. ஹமீத் வந்து ஒரு ஆர்ஃபன்னா என்னது? அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை. ஸோ அவன் வந்து யார் கூட வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னா அவனுடைய கிராணி அமீனா அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்ரீத் அந்த அன்னைக்கு வந்து எல்லோரும் ஊரே வந்து திரண்டு அந்த ப்ரேயர் ஹாலுக்கு போய் அங்கே வந்து நம்ம இப்போது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் முன்னாடி கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, நிறைய திங்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் நிறைய நடக்குது. ஸோ எல்லோரும் அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வரப்போ எல்லோரும் திங்ஸை வந்து வாங்கிட்டு வருவாங்க, ஷாப்பிங் பண்ணிவிட்டு வருவாங்க. இது வந்து வழக்கம். ஸோ அது மாதிரி அந்த அன்னைக்கு நடக்குது. அப்போ வந்து இவன் வந்து போகிறான். பட் இவங்கிட்ட ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் காசு இருக்குது. யார் கூட போகிறான் அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறான், மோசின், மஹ்மூத், நூரே, சாமி. ஸோ போகிறப்போ எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வந்து வாங்குகிறாங்க. இவனுக்கும் வந்து திங்ஸ் நிறையா வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் இவனுடைய குடும்ப வறுமையின் காரணமாக அவனால் வந்து நினச்ச திங்ஸ் எல்லாம் வாங்க முடியல. ஆனாலும் கடைசியில் வந்து அவனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கிட்டு வரான். அது என்ன பொருள், அது யாருக்காக வாங்கினா, ஹமீதோட கேரக்டர் என்ன மாதிரி ஒரு பையன் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. How wonderful and beautiful was the morning of Eid. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறப்போ எப்படி இருப்போம் எல்லாருமே? இப்போ தீபாவளி அப்படின்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம எழுந்துருவோம் இல்லையா. அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இருந்து ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். அவங்க நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. வேறு என்னென்ன டாய்ஸ் வேணுமோ, என்னென்ன திங்ஸ் வேணுமோ, என்ன ஸ்வீட் வேணுமோ, இல்லை என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ எல்லாமே நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி காலையில்
எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போய் மற்ற நாளில் வந்து சீக்கிரமாக குளிக்கிறோமோ இல்லையோ, பட் அந்த அன்னைக்கு வந்து புது ட்ரெஸ் போடணும் அப்படின்றதுக்காகவாவது சீக்கிரமாக எழுந்து போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ் போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அந்த பக்ரீத் அன்னைக்கு மார்னிங் ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல். எல்லாரும் ஏன் ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது? எல்லாருமே வந்து சீக்கிரமாக எழுந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ப்ரேயருக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. வீடு மட்டும் இல்லை, மக்கள் மட்டும் இல்லை, இயற்கையுமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. சன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டாஸ்லிங் அப்படின்னா ரொம்ப பிரைட்னா பிரகாசமாக இருக்குது. தேன் பிஃபோர் டு விஷ் அ வெரி ஹாப்பி ஈத். இதெல்லாமே எதை சொல்ல வருது அப்படின்னா எல்லா மக்களுக்குமே வந்து ஹாப்பி பக்ரீத் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் கொஞ்சம் டஃப்பான வேர்ட் அப்படின்றது மேக்ஸிமம் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, டாஸ்லிங் அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. Okay, let us come to the second paragraph. The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come, and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. இப்போ மறுபடியும் பாருங்கள், the village was filled with excitement. அந்த கிராமமே வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தது. எக்ஸைட்மெண்ட்னா ரொம்ப சந்தோஷமாக, அதாவது ஒரு விஷயத்துக்காக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறது. எவ்ரி ஒன் வாஸ் அப் ஏர்லி டு கோ டு த ஈத்கா. எல்லாருமே சீக்கிரமாக எழுந்து ஈத்காக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் த அதர்ஸ். பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ பாய்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். ஃபைனலி தே ஹேட் கம். ரொம்ப நாள், அதாவது இந்த ஒரு மாதமாகவே எல்லாருமே வந்து ஃபெஸ்டிவல் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த நாள் வந்துருச்சு. அண்ட் நவ் தே வேர் பேஷண்ட் அப்படின்ற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒரு பேஷண்ட் வந்து நம்ம என்ன சொல்வோன்னா நோயாளி இல்லைங்களா. இன்னொன்று வந்து என்னென்னா பொறுமைக்கும் பேஷண்ட் தான், நோயாளிக்கும் பேஷண்ட் தான். இங்கே இம்பேஷண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நோயாளி கிடையாது, பொறுமை. இம்பேஷண்ட் அப்படின்னா பொறுமை இழந்து காணப்படுறது. they were taking their treasure அப்படின்னா வந்து புதையல். பட் இந்த இடத்துல வந்து புதையல் அப்படின்றது வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புதையல் என்ன, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு இல்லைங்களா. அவுட் ஆஃப் தியர் பாக்கெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்து கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங் இட், திருப்பி அதை கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ மஹமூத் அப்படின்னு ஒரு பையன் சொன்னோம் இல்லையா, அவன் கவுண்ட் பண்ணுறான். அவன்கிட்ட மொத்தமாக எவ்வளோ காயின்ஸ் இருந்தது? ஹீ ஹேட் 12 காயின்ஸ். மோசின் அப்படின்ற ஒரு பையன் பார்த்தோம் இல்லைங்களா, அவன்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது? 15 காயின்ஸ் இருக்குது. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். அந்த பணத்தை வச்சு அவங்களால நிறைய திங்ஸ் வாங்க முடியும். கவுண்ட்லெஸ் அப்படின்னா என்னது? எண்ணிக்கையே இல்லாதது அப்படின்னு சொல்கிறோம். அளந்து பார்க்க முடியாதது நிறைய. டாய்ஸ், ஸ்வீட்ஸ். டாய்ஸ்னால் என்னது? பொம்மைகள். ஸ்வீட்ஸ்னால் தெரியும் உங்களுக்கே. பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ், இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்து வாங்குறதுக்காக அவங்க பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட ஷாப்பிங்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் பேராகிராஃப் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். அந்த பாய்ஸ் எல்லாத்துலேயும் ஹாப்பியாக இருக்கிறவன் யார் அப்படின்னா ஹமீத். ஹி வாஸ் ஒன்லி 4, thin and poorly dressed.
அவனுக்கு வந்து எவ்வளோ வயசாகுது, ஹி வாஸ் ஒன்லி 4 அப்படின்னா அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது. தின், ரொம்ப ஒல்லியாக இருக்கான். அண்ட் புவர்லி ட்ரெஸ்ட், அவன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. அதுக்கு முன்னாடி வருஷம் அவங்க அப்பா வந்து காலரா அப்படின்றது ஒரு டிசீஸ், அந்த டிசீஸ் வந்து இறந்துட்டார். தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட், அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஃப்ரம் தென் ஹமீத் லிவ்டு வித் ஹிஸ் ஓல்டு கிரானி அமீனா அண்ட் வாஸ் ஆஸ் ஹாப்பி ஆஸ் அ லார்க். லார்க் அப்படின்றது இட்ஸ் அ பேர்ட். என்ன சொல்லுவோன்னா வானம்பாடி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஹாப்பியாக பாடும் அந்த பேர்ட். அது மாதிரி ஹமீத் வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கான். யார் கூட வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னா அவங்களுடைய கிரானி யார், அமீனா கூட வாழ்ந்துட்டுருக்கான். கிரானி அப்படின்னா கிராண்ட் மதர். ஷி டோல்ட் ஹிம் தட் ஹிஸ் ஃபாதர் ஹேட் கான் டு ஏர்ன் மணி. அவன் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அதனால் வந்து அந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா வந்து வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அண்ட் தட் இஸ் மதர் ஹேட் கான் டு அல்லா டு கெட் லவ்லி கிஃப்ட்ஸ் ஃபார் ஹிம். அவங்க அம்மா வந்து அல்லாட்ட போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டு திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவன் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு இந்த விஷயம்லாம் புரியாது. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. ஹமீத் கிட்ட ஷூ கிடையாது. அவன் தலையில் இருக்கக்கூடிய கேப் பார்த்தீங்க அப்படின்னா சாயில், ரொம்ப அழுக்கு படிஞ்சு. டேட்டர்ட் அப்படின்னா டான், கிழிஞ்சு போய் இருந்தது. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான் அப்படின்னா ஒரு நாள் அவங்க அப்பா வருவார். எப்படி வருவார் அப்படின்னா ஒரு சாக் ஃபுல்லாக சில்வர், வெள்ளியும், அவங்க அம்மா வந்து நிறைய கிஃப்ட்ஸும் கொண்டு வருவாங்க அப்படின்றது அவனுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது. தென் ஹி வுட் ஹாவ் மோர் தேன் மஹ்மூத், மோசின், நூரே அண்ட் சாமி. இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா அவன் ஃப்ரெண்ட்ஸு, மஹ்மூத், மோசின், நூரே, சாமி. இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதா அவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவங்கள விட ஒரு பணக்காரனாக வந்து ஒரு நாள் வருவான் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் நிறைய திங்ஸ் அவனுக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். லுக் அட் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஹமீத்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட் அப்படின்னா என்ன, ரொம்ப சோகமாக இருக்கிறது. ஹமீதோட பாட்டி ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இட் வாஸ் ஈத் அண்ட் ஷி டிட் நாட் ஹேவ் ஈவன் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். அது வந்து ஒரு பண்டிகை, அந்த நாள் வந்து பக்ரீத். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு கிரெயின்ஸ், தானியங்கள் கூட இல்லை. இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். இதே அவங்களோட பையன் யார், எஸ் ஹமீதோட அப்பா இருந்திருந்தா இவங்களுடைய நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பையன் வந்து ஏர்ன் பண்ணுவார் இல்லையா, சம்பாதிப்பார் இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹமீத் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட், கிரானி, I will be the first to get back. Don't worry. Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? Fairனா அந்த கடத்தெரு, அந்த போய் அந்த எல்லாம் விற்கிறாங்க இல்லையா அங்கே. ஸோ அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸ் கூட போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இவனை தனியாக விடுறதுக்கு மனசே இல்லை. எப்படி அவங்களால வந்து தனியாக விட முடியும்? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹமீத் லெஃப்ட் வித் த அதர் பாய்ஸ், மற்ற பசங்களோட சேர்த்து ஹமீதை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஹமீதுக்கு ரொம்ப சந்தோஷம், அவனுடைய கால்லாம் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. தே ரேன் ஆன் அஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தெம் அண்டர் அ ட்ரீ. ரொம்ப வேகமாக ஓடி போகிறான். தே ரீச் த சபர்ப்ஸ் ஆஃப் த டவுன். அந்த டவுனை தாண்டி போகிறாங்க. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். போகிறப்போ 2 சைடும் பார்த்தா ரொம்ப பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. இந்த கார்டன்ஸ் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது, மேங்கோ ட்ரீ இருக்குது, லிச்சி எல்லாமே நிறைய பழங்களோட பழுத்து இருக்குது. லிச்சின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரூட். தென் தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட் வெண்டர்ஸ் ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. அங்கே பார்த்தா நிறைய கடையெல்லாம் இருக்குது. அந்த கடை எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கெய்லினா ரொம்ப பிரைட் கலர்ஸ், பலூனெல்லாம் கட்டிவிட்டு, ரொம்ப தோரணமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரிலாம் கட்டிவிட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டெயின்ஸ். எல்லா கடைகளிலையும் பார்த்தா
ஸ்வீட்ஸ் இனிப்புகள் வந்து குவியல் குவியலாக, ஹீப்ஸ் அப்படின்னா, ஹீப்னா குவியல், ஹெச்இஏபி, ஹீப் அப்படின்னா குவியல், லைக் மவுண்டைன்ஸ் மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது இதுக்கான சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஃபில் பண்ணி இப்போ எழுதிடலாம். ஃபைனலி த டே ஹேட் கம், ஹியர் த டே ரிஃபர்ஸ் டேஷ், பொங்கலா கிறிஸ்மஸா ஈதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் த டே அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஈத் இல்லைங்களா. வித் யர் ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் ஈத்கா, என்னென்னா அவங்களால வாங்கலாம், பென்ஸ் அண்ட் பென்சில்ஸா, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸா, சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ், சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ் அப்படிங்கிறது இந்த லெசனில் எங்கேயுமே நம்ம படிக்கல இல்லையா. ஸோ டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்குது பாருங்கள். வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ், டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். Question 3. Hamid's friends are dash, Mahmood, Mohsin, Noore, Sami, Rahul, Preeti, Sam, Mufid, Rani, Varghese, Sita, Zahir. யார்? எஸ், மஹ்மூத், மோசின், நூரே, சாமி. இங்கே இருக்குது பாருங்கள், மஹ்மூத், மோசின், நூரே, சாமி. So this is the right answer. If only her son were there, it would have been a different kind of Eid. What happened to her son அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னாச்சு அவங்களோட பையனுக்கு? ஆக்சுவலி அவங்க பையன் வந்து காலரா வந்து இறந்துட்டார். பட் என்ன சொன்னாங்க? எஸ், அவங்ககிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்ராட் போயிருக்காரு பணம் சம்பாதிக்கிறதுக்காகன்னு சொன்னாங்க. பட் கரெக்டான ஆன்சர் என்னது? her son had died. Hamid was like one with wings on his feet. This means ஹமீத் காலில் வந்து ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? he ran fastா இல்லை he ran slowlyயா? he was an angelா? yes, he ran fast. that's all. choose the correct answer நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதை நீங்கள் உடனே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் டேர்ம் டெஸ்ட்லேயும் இல்லை எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்னும் இருக்குது, டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் தி செக்ஷன் அலவுட். நான் உங்களுக்கு வந்து ஒரு வேர்டும் பார்த்தா ரொம்ப பொறுமையாக தான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து யூ வில் ஹாவ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ரீடிங். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன இருக்குது? நிறையா இங்கே இருக்கிறது வந்து ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஸ்வீட் வெண்டர், ஸ்வீட் ஸ்டாலு, ஷாப்ஸு, ஃபேர் இதெல்லாமே இருக்குது. ஸோ இவங்க எல்லோரும் போய் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்குது, திங்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லோரும் வந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். soon the roads began to get crowded. crowded அப்படின்னா என்ன? ரொம்ப கூட்டமாக அந்த ரோட்ஸ் எல்லாமே இருக்குது. some people were on tongas and ekkas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. டோங்காஸ் அண்ட் எக்காஸ் அப்படின்னா குதிரை வண்டி, மாட்டு வண்டி, அந்த மாதிரி இருக்க வண்டியை தான் வந்து டோங்காஸ், எக்காஸ் இதெல்லாமே சொல்கிறோம். சம் இன் மோட்டர் கார்ஸ்லேயே வந்திருக்காங்க. ஆல் வேரிங் பர்ஃப்யூம், வியரிங்னு படிக்கக்கூடாது, வேரிங். பர்ஃப்யூம் அப்படின்னா வந்து சென்ட். ஓகே, ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட். த சில்ட்ரன் வேர் அ காம் அண்ட் கண்டென்டட் லாட். ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். இப்போ இவங்க வந்து வில்லேஜிலேருந்து டவுனுக்கு போயிருக்காங்க இல்லையா. ஸோ டவுனுக்குள்ளே போகும்போதே வந்து அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் அவங்க வந்து வில்லேஜில் இருந்துகிட்ருக்காங்க. வாட் எவர் காட் தியர் ஐ தே ஸ்டுட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் வண்டர். எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அட் லாஸ்ட் த ஈத்கா கேம் இன் டு வியூ. அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் ஹாலுக்கு போகிறாங்க. There were row upon row of worshippers as far as the eye could see. The newcomers lined themselves behind the ones already there. பார்த்தா புதுசாக நிறைய அங்கே போயிட்டே இருக்காங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக. ஓகே, இதோட இந்த பேராகிராஃப் முடியுது. நெக்ஸ்ட் பேராகிராஃப், the prayer was over, men embraced each other. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. ப்ரேயர் முடிச்ச உடனேயும் எல்லோரும் வந்து ஒரு ஆர்மியில் எப்படி லைனில் போய் அட்டாக் பண்ணுவாங்களோ அது மாதிரி எல்லோரும் எதை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்னா
அந்த டாய் வெண்டர் ஸ்டோர்ஸையும் ஸ்வீட் வெண்டர்ஸ் அங்கேயும் போகிறாங்க. ஸ்வீட் வெண்டர் அப்படின்னா இனிப்பு விற்கிறவங்க, அதாவது மிட்டாய்க்காரர்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க. டாய் வெண்டர்ஸ் அப்படின்னா வந்து பொம்மை விற்கிறவங்க. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmood and Mohsin and Nooreh and other boys mounted the horses and camels. அதாவது குதிரை சவாரி, ஒட்டக சவாரி இதெல்லாமே அங்கே வந்து நடக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா மெர்ரி கோ ரவுண்ட். 1 paisa அண்ட் 1 paisa பே பண்ணால் 25 ரவுண்ட்ஸ் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கூட வந்தாங்க இல்லையா, யார் கூட? ஹமீத் கூட வந்த மஹமூத், மோசின், நூரே இவங்க எல்லாருமே வந்து ஹார்சஸ்லேயும் கேமல்ஸ்லேயும் ஏறி சவாரி போகிறாங்க. ஹமீத் வாட்ச்டு தெம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். பட் ஹமீத்னால் போக முடியுமா? நோ, அவங்ககிட்ட காசு இல்லை இல்லையா, அதனால அவங்கள நின்று வேடிக்கை மட்டும்தான் அவனால் பார்க்க முடியும். ஆல் ஹி ஹேட் வேர் 3 paisas. அவன் கையில் மொத்தமாக வச்சுருந்ததே எவ்வளோ அப்படின்னா 3 paisas தான் இருந்துச்சு. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys. Soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen, women and holy men. அங்கே அவன் வந்து பார்த்தா நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. என்னென்ன டாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சோல்ஜர்ஸ் அண்ட் மில்க்மெய்ட்ஸ், படை வீரர்கள், பால் விற்கிறவங்க, கிங்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷர் விமென், ஹோலி மென், இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வந்தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தரும் என்னென்ன டாய்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்றது இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. மஹமூத் bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. மஹமூத் ஒரு பொம்மை வாங்குகிறான். என்ன பொம்மை வாங்குகிறான் அப்படின்னா போலீஸ்மேன் வந்து காக்கி ட்ரெஸ்லேயும் தலையில் ஒரு ரெட் டர்பன் கட்டியிருக்கிற மாதிரி கையில் ஒரு கன் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வந்து வாங்குகிறான். மோசன் பாட் அ வாட்டர் கேரியர். பாட் அப்படின்னா பை அப்படின்ற ஒரு வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ். ஓகே, மோசன் வந்து என்ன வாங்குறான்னா வாட்டர் பாட்டில் வாங்குகிறான். அண்ட் நூரே காட் அ லாயர். நூரே வந்து எதை வாங்குகிறான்? லாயர் பொம்மை வாங்குகிறான். தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 paisa ஈச். அந்த பொம்மையினோட விலை ஒரு பொம்மையினுடைய விலையும் பார்த்தீங்கன்னா 2 paisa. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? இவங்கிட்ட மொத்தமாக இருக்கிறதே 3 paisa தான். இதை வச்சு எப்படி அவ்வளோ எக்ஸ்பென்சிவான டாய்ஸை வாங்க முடியும்? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. அவனே நினச்சிக்கிறான், அதை வந்து தெரியாமல் கை தவறி கீழே போட்டால் உடனே உடஞ்சிரும், 2 paisa போயிடும். ஒருவேளை வந்து அதாவது துண்டு துண்டாக பீஸாக போயிடும். தண்ணி வந்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய கலர்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இதை வாங்கினா நமக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி அந்த சின்ன வயசில் கூட அந்த 4 வயசு பையன்தான் இல்லைங்களா, அவனுக்கு கூட அவ்வளோ யோசனை வருது. ஆனாலும் வந்து அந்த பொம்மையை ரொம்ப பார்த்துட்டு ஜஸ்ட் அதை நம்ம கையில் தொட்டு பார்த்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். டாய்ஸ் கடை முடிஞ்சதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்ட்ஸ் போகிற பக்கமெல்லாம் இவனும் கூட போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறாங்க. someone bought sesame seed candy. அங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா sesame seed candy அப்படின்னா எள்ளு மிட்டாய். அதர்ஸ் குலாப் ஜாமுன்ஸ் ஆர் ஹல்வாஸ். யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. தே ஸ்மாக் தேர் லிப்ஸ் வித் ரெலிஷ். ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். ஸ்மாக் யோர் லிப்ஸ்க்கு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸிலி டு ஷோ என்ஜாய்மெண்ட். நம்ம சாப்பிட்டு அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க. பட் ஹமீதுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, அவனும் எதுவுமே வாங்கலை. ஓகே, இதோட இந்த செக்ஷன் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இங்கே வந்து பேஜ் நம்பர் 89 பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தெர் வேர் மெனி டாய்ஸ் இன் த ஸ்டால். 3 of Hamid's friends had bought some toys. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க இல்லையா, யார் என்னென்ன வாங்கினாங்க. காலம் ஏல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸும், காலம் பியில் வந்து என்ன டாய்ஸ் வாங்கினாங்க அப்படின்றதையும் நம்ம இப்போது எழுதிடலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்கள். மஹமூத் வந்து என்ன வாங்கினா? போலீஸ்மேன் டாய். இங்கே இருக்குது, மஹமூத் பாட் அ போலீஸ்மேன் இன் காக்கி. அடுத்தது பாருங்கள், மோசன் வந்து வாட்டர் கேரியர் வாங்கினான் இல்லையா, நூரே வந்து லாயர் டாய் வாங்கினான். ஸோ எழுதியிருக்கோம் மோசன் வாட்டர் கேரியர் டாய், நூரே லாயர் டாய்.
நெக்ஸ்ட் பேஜில் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த டாய்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சருடைய நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பிக்சர் இது, என்னென்ன டாய் அப்படின்றத வந்து நம்ம இந்த பிளாங்க்கில் எழுதணும். இப்போ எழுதிடலாம். இப்போ நம்ம எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு பிக்சர் சோல்ஜர், SOLDIER சோல்ஜர். நம்பர் 2 வாஷர் உமன், WASHER WOMAN வாஷர் உமன். ப்ரீஸ்ட், கோயிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கு பேர் தான் ப்ரீஸ்ட், PRIEST ப்ரீஸ்ட். வாட்டர் கேரியர், WATER இது எல்லாமே அங்கே இருந்த டாய்ஸ் தான். போலீஸ்மேன், தென் கிங். அவ்வளோதான். செக்ஷன் 1 முடிஞ்சிடுச்சு. செக்ஷன் 2 வந்து நான் வேறு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். Keep on watching our channel and thanks for watching. Bye.